இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 25 தாயாம் திரு அவை திருமணமான 2 தம்பதியினருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. வரலாற்றிலேயே திருமணமான 2 தம்பதியினர் ஒரே நேரத்தில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு நிகழ்வு இவர்களுடைய வாழ்க்கையில தான். அன்புமிக்கவர்களே, கிபி 2015 ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் இவர்களை புனித நிலைக்கு உயர்த்தினார். இந்த 2 புனிதர்களுடைய பெயர் புனித லூயிஸ் மார்டின், புனித மரிய செலின். இவர்களுடைய 9வது குழந்தை தான் திருச்சபையில மாபெரும் புனிதையாக கருதப்படுகிற லிசிய நகரத்தினுடைய புனித தெரசா. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பத்துல 3 புனிதர்களை ஆசீர்வாதமாக பெற்ற ஒரு குடும்பம் தான் இந்த புனித லூயிஸ் மார்டின் மற்றும் மரிய செலின் இவர்களுடைய குடும்பம். பிரெஞ்சு தேசத்துல பிறந்த புனித லூயிஸ் மார்டின் மற்றும் புனித மரிய செலின் இவர்கள் இருவருமே துறவரத்திற்காக சென்று பிறகு பல்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு பகுதியில் வசித்து வருகிறார்கள். இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதமாக கருதி அவர்கள் திருமண பந்தத்தில் இணைகிறார்கள். அன்புமிக்கவர்களே, திருமணத்தினுடைய ஒரு ஆசீர்வாதமாக இந்த தம்பதியினருக்கு 9 குழந்தைகள். அந்த 9 குழந்தைகளில் 4 குழந்தைகள் மிக இளைய வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். மீதம் இருந்த 5 பெண்களுமே கார்மெல் துறவர சபையில சேர்ந்து குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த குடும்பத்தினுடைய கடைசி கடைக்குட்டி தான் தெரசா என்று அழைக்கப்படுகிற லிசிய நகரத்தினுடைய புனித தெரசம்மா. அன்புமிக்கவர்களே, இந்த 2 புனிதர்களில் புனித மரிய செலின் தன்னுடைய 40வது வயதிலேயே மார்பக புற்றுநோயினால் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு புனித லூயிஸ் மார்டின் உயிரோடு இருந்து தன்னுடைய பிள்ளைகளை புனிதத்தில் வளர்த்தெடுத்தார். தன்னுடைய மகள்களுக்கு ஆன்மீக பலத்தை தருகிற ஒரு நல்ல உபகாரியாக 70 வயது வரையில் வாழ்ந்து மறித்தவர் தான் புனித லூயிஸ் மார்டின். அன்புமிக்கவர்களே, பொதுநிலையினருக்கான அல்லது குடும்ப பெற்றோர்களுக்கான ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த புனித தம்பதியினர். நம்முடைய குடும்பங்களில் கணவனும் மனைவியும் புனிதத்தில் வளர வேண்டிய ஒரு கருத்திற்காகவும் பிள்ளைகளை துறவரத்திற்கு அனுப்ப வேண்டிய ஒரு கருத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல ஏரோது இயேசுவை காண வாய்ப்பை தேடினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக அநியாயமாக தீர்ப்பு வழங்கி தன்னுடைய சுயநலத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் திருமுழுக்கு யோவானை தலை துண்டிக்க செய்த ஏரோது இப்பொழுது இயேசுவை பற்றியும் அவருடைய பணிகளை பற்றியும் கேள்விப்படுகிறான். ஒருவேளை திருமுழுக்கு யோவான் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்து விட்டாரோ அப்படி என்று இயேசுவை அவன் ஒருவித அச்சம் கலந்த ஒரு ஆர்வத்தினாலும் அதே நேரத்துல குற்ற உணர்வு மிகுந்த ஒரு ஆர்வத்தினாலும் தேட விரும்புகிறான், காண விரும்புகிறான். ஏரோது மனதில் இன்றைக்கு மேலோங்கி இருந்த ஒரு உணர்வு குற்ற உணர்வு. அன்புமிக்கவர்களே, குற்ற உணர்வு ஏரோதுக்கு மட்டுமா இருக்கிறது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த குற்ற உணர்வு இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளால் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறை செய்துவிட்ட நாம் இன்றளவும் அந்த குற்ற உணர்வினால் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், மனச்சோர்வு அடைந்திருக்கிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு தொய்வை அடைந்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னும் நம்மில் பலர் பேர் கடந்த காலத்துல நாம் இழந்த ஒரு நபரையோ நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வையை நினைத்து கொண்டு என் வாழ்க்கையில் அது எதுக்கு நடக்கணும், எனக்கு மட்டும் கடவுள் எதுக்கு அதை அனுமதிக்கணும் அப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து இன்றளவும் அந்த குற்றப்பழியை கடவுள் மீதோ அல்லது இயற்கையின் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ போட்டுக்கொண்டு அதே உணர்வோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கடந்த காலத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்வை ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் நம்முடைய கடந்த காலத்துல நாம் செய்த தவற்றிற்காக அல்லது நாம் செய்த ஒரு தவற்றினால் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம், நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு விரிசல், இவற்றை நினைத்து நான் அப்படி செய்திருக்க கூடாது, என்னெல்லாம் கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு, நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தவறுகளை இன்றும் நினைத்து அதற்காக குற்ற உணர்வினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சில பேரையும் நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இந்த குற்ற உணர்வினால்
பல நேரங்களில் ஆன்மீகத்தில் நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம். கடவுள்லாம் என்னை மன்னிக்க மாட்டார், எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, அதனால் நான் கடவுள்கிட்ட போக மாட்டேன், ஜெபம் செய்ய மாட்டேன், விவிலியம் வாசிக்க மாட்டேன், அல்லது ஆன்மீக ஆலோசனைகளுக்கு நான் எதுங்கேயும் செல்ல மாட்டேன் என்று தனக்குத்தானே ஒரு பூட்டை பூட்டி கொண்டு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில பேரையும் நம்ம பார்க்கிறோம். குற்ற உணர்வினால் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்கிற ஒரு சிலருக்கு அது மாற்றாக உடல் நோயாக மாறி போகிறதையும் இன்றளவும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் அந்த குற்ற உணர்வு காரணமாக நம்மையே நாம் மன்னித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில, இறைவனிடத்திலும் மன்னிப்பை பெற முடியாத ஒரு நிலையில திரும்ப திரும்ப அதே செயல்களை அன்றாடம் செய்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடிமைத்தனத்திலும் அச்சத்திலும் கழித்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் இறைவன் சொல்லித் தருகிற அழகான பாடம். ஏரோது அச்சத்தினாலும் பயத்தினாலும் குற்ற உணர்வோடும் இயேசுவை தேடினான். நீங்களும் நானும் அதே குற்ற உணர்வோடும் அதே பயத்தோடும் அதே அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த குற்ற உணர்விலிருந்து என்றைக்கு விடுபடுகிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே மீட்பு கிடைத்ததாக அர்த்தம். அன்றைக்குத்தான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒளி கிடைத்ததாக அர்த்தம். அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒளியின் மக்களாக வாழ்வதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் குற்ற உணர்விலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றவர்களாய் நம்மை துன்புறுத்தியவர்களையும் நம்மை காயப்படுத்தியவர்களையும் நம்மை கஷ்டப்படுத்தியவர்களையும் மன்னித்தவர்களாய், அதே நேரத்தில் நாம் யாருக்காவது துன்பம் விளைவித்திருந்தால், நாம் யாருக்காவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்பத்தை விளைவித்திருந்தால் அதற்காக மன்னிப்பை கேட்டு அதற்காக நம்முடைய வாழும் காலத்திலேயே நற்செயல்களால் புண்ணியங்களை தேடினால் மட்டுமே குற்ற உணர்விலிருந்து நாம் வெளியே வர முடியும். குற்ற உணர்வினால் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளான யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு என்ன செய்தான் என்பதை விவிலியத்தில் நம்ம அறிவோம். யூதாஸை விட மும்முறை காட்டி கொடுத்த, மும்முறை மறுதளித்த புனித பேதுரு அந்த குற்ற உணர்விலிருந்து மன்னிப்பை பெற்று இறைவனுக்காக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இன்றைக்கு திருச்சபையில திருத்தூதர்களில தலைமை திருத்தூதுவராக திருச்சபையினுடைய ஒரு தூணாக இன்றைக்கு விளங்குவதற்கான காரணம் தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து மன்னிப்பை பெற்று நற்செயல்களால் தன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொண்டார். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பேதுருவை போல குற்ற உணர்விலிருந்து விடுபட இன்றே ஒப்புரவு அருட்சாதனத்தை நாடுவோம். இன்றே நற்செயல்களாலும் சாட்சிய வாழ்வாலும் நம்முடைய அழகான இந்த கிறிஸ்துவ வாழ்வை அலங்கரித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.